நல்லா இருந்த சீரியல் இப்ப என்னடா ஆச்சு, இப்படி பண்றீங்களேடா, எங்கடா போனாங்க அந்த சுரேகா அப்படின்ற மாதிரி தான் நல்லா போயிட்டு இருந்த மூன்று முடிச்சு சீரியல்ல இப்ப எதேதோ கொண்டுட்டு வந்து சீரியலை போர் ஆக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் பேசிட்டு இருக்காங்க. அதுவும் இந்த சீரியலுக்கு வில்லியா இருப்பாங்க ஹீரோவோட தங்கச்சியான சுரேகா. இப்ப அந்த சுரேகாவையும் காணும், இல்ல யாரோ கடத்திட்டாங்க, இல்லைன்னா அவங்கள இறந்த மாதிரி கொண்டுட்டு வராங்க அப்படின்றதுதான் எல்லாரோடையும் ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு. ஏன் இப்படி இந்த கேரக்டரை இப்ப க்ளோஸ் பண்ண பாக்குறீங்க? சரி, யாருப்பா அந்த சுரேகா, எதுக்கு இவங்களுக்கு இவ்வளவு ஆதரவு அப்படின்றத பாத்துடலாமா? சன் டிவில பிரபலமா போயிட்டு இருக்கக்கூடிய மூன்று முடிச்சு சீரியல்ல ஹீரோ சூர்யா அவர்களுக்கு தங்கச்சியா நடிச்சிட்டு இருக்கிறவங்க தான் சுரேகா. சுரேகா அப்படின்ற கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு இருப்பாங்க. சுரேகா அவங்களோட ஒரிஜினல் பேர் வந்து சாய் லாவண்யா. இவங்க கோயம்புத்தூரை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது இவங்க ஆரம்ப காலகட்டத்துல இந்த சீரியல்ல நடிக்க வரதுக்கு முன்னாடி இவங்க ஒரு ஆர்ஜேவா இருந்தாங்க. இவங்க கோயம்புத்தூர்ல ரேடியோ மிர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரபலமான ரேடியோ ஸ்டேஷன்ல பல வருடங்களாவே ஆர்ஜேவா இருந்தாங்க. ஆர்ஜே லாவண்யா, மிர்ச்சி லாவண்யானா கோயம்புத்தூர் பக்கம் ரொம்பவே பிரபலமான ஒரு ஆள் அப்படின்னே சொல்லலாம். நிறைய ஷோஸ் எல்லாமே ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவும் ஆர்ஜேவா இருந்துட்டு யூடியூப்ல கலக்கிட்டு இருந்ததும் இவங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்க ரொம்பவும் பிரபலமான நிகழ்ச்சி மக்களுக்கு மத்தியில இவங்களோட முகம் வந்து பதியறதுக்கான இன்னொரு முக்கியமான காரணமா இருந்தது யூடியூப்ல இவங்க சினிமா விமர்சனம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அமைதியா மிமிக் பண்ணுவாங்க. படம் நல்லா இருந்தா சிரிச்ச முகத்தோட வருவாங்க, படம் நல்லா இல்லைன்னா அதுக்கு ஏத்த மாதிரி ஆக்ஷன் பண்ணுவாங்க. இவங்க பேசவே மாட்டாங்க. இவங்களோட முக பாவனையும் உடல் மொழியும் வச்சுமே படம் எப்படியாப்பட்ட படம் அப்படின்ற மாதிரி யூடியூப்ல ஒரு கண்டென்ட்டாவே போட்டு ரொம்பவும் பிரபலமானாங்க மக்களுக்கு மத்தியில. ஆனா இவங்களோட குரல் மூலமா கோயம்புத்தூர் மக்களுக்கு ரொம்பவே பரிச்சயம் அப்படின்னே சொல்லலாம். இப்படி ரொம்ப வருஷமா இவங்க ஆர்ஜேவா இருந்துட்டு இருந்தாங்க. சின்ன வயசுல இருந்தே இவங்களுக்கு பரதநாட்டியம் பிடிக்கும் அப்படின்றதுனால பரதநாட்டியத்திலேயே ஒரு பக்கம் இன்ட்ரெஸ்ட் இருக்கதா செய்யுது. அண்ட் தொடர்ந்து எந்த விதமான போட்டி வந்தாலும் அதுல போய் கலந்துப்பாங்க. இப்போ கோயம்புத்தூர்ல ஒரு அழகி போட்டி நடக்குது அப்படின்னா அதுலயும் போய் முத ஆளா இருப்பாங்க. சென்னையில ஒரு அழகி போட்டி நடக்குது அப்படின்னாலும் அதுல முத ஆளா போய் கலந்துப்பாங்க. ஒரு மாடலிங் ஃபீல்டா இருக்கட்டும், இல்ல அவங்க வந்து ஆர்ஜேவுக்கா ஒரு ஹோஸ்ட் பண்ற ஒரு ஷோவா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே முதல் ஆளா இருந்தாங்க. இருந்தாலும் நடிப்பு மேல இவங்களுக்கு ஒரு ஆர்வம் இருந்துட்டே தான் இருந்திருக்கு. ஆனா அதுக்கான வாய்ப்பு இவங்களுக்கு சரியா அமையல. தொடர்ந்து இவங்க ரேடியோ மிர்ச்சில ஆர்ஜேவா இருந்துட்டு இருந்தாலுமே ஒரு கட்டத்துல 5-6 வருடங்களுக்கு அப்புறமா போதும் ஆர்ஜே பயணம், இதுக்கப்புறம் நம்ம விஜேவாகலாம் அப்படின்னு கோயம்புத்தூர்ல இருந்து புறப்பட்டு சென்னைக்கு வராங்க. சென்னைக்கு வந்த உடனே இவங்களுக்கு சன் டிவில சன் மியூசிக்ல ஒரு வேலை கிடைக்குது. சன் மியூசிக்ல விஜேவா பண்ணிட்டு இருக்காங்க. விஜேவா பண்ணி நிறைய ஷோஸ் பண்ணிட்டு இருக்கும் போது இதுவும் போர் அடிச்சிருச்சு. அடுத்து என்னடா பண்ணலாம் அப்படிங்கும்போது கலைஞர் டிவில சித்திரம் அப்படின்ற ஒரு ஷோ, குழந்தைங்க ஷோ பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இதுவும் ஒரு பக்கம் பண்ணிட்டே இருந்தாலும் நமக்கு வந்து நடிப்புல ஒரு ஆர்வம் இருக்குல்ல, சோ நடிக்க ஆரம்பிக்கலாம். ஆனா நடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மாடலிங் பண்ணணும், நம்ம போட்டோஸ் வந்து சமூக வலைத்தளங்கள்ல போஸ்ட் பண்ணி அது ரொம்பவும் ஆக்டிவா வச்சுக்கணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. தொடர்ந்து பல மேக்கப் ஆர்டிஸ்ட் கூட கொலாபரேட் பண்ணி நிறைய போட்டோ ஷூட்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதை தொடர்ந்து அவங்களோட சமூக வலைத்தளங்கள் பக்கத்திலயுமே பதிவிட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி தொடர்ந்து பதிவிடும் போது இவங்களுக்கு சீரியல்ல நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வருது. அப்படிதான் சின்னஞ்சிரிக்கிலேயே அப்படின்ற ஒரு சீரியலும், லக்ஷ்மி அப்படின்ற ஒரு சீரியலும், அப்புறம் பொன்னி ராணி அப்படின்ற கலைஞர் டிவில ரொம்பவும் பிரபலமா போன ராதிகா அவர்களோட ப்ரொடக்ஷன்ல இந்த சீரியல்ல ஒரு லீட் ரோல்ல வந்து நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த சீரியலை தொடர்ந்து இவங்களுக்கு அடுத்து இப்போ சன் டிவில ரொம்பவும் பிரபலமா போயிட்டு இருக்கக்கூடிய மூன்று முடிச்சு சீரியல்ல நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. அதுவும் ஒரு மெயின் கதாபாத்திரம், ஹீரோயினுக்கு தங்கச்சியான கதாபாத்திரம், அதுவும் வில்லி கதாபாத்திரம் அப்படிங்கும்போது இவங்க ஓகே சொல்லி அதுல நடிச்சிட்டு இருக்காங்க. சுரேகாவா இவங்களோட கதாபாத்திரத்தை ரொம்ப அழகாவே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆரம்பத்துல என்னடா அந்த பொண்ணுக்கு நடிக்க தெரியல, எல்லாத்துக்கும் ஒரே எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னு பல பேருமே இவங்களோட சமூக வலைத்தள பக்கம்ல கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாலும் இப்ப சுரேகா செம்மையா நடிக்கிறாங்க. இப்ப ஏன் அவங்கள வந்து ஒரு 10 நாளா சீரியல்ல காட்டல, அவங்களை எதுக்கு இப்ப கடத்தின மாதிரி காட்டுறீங்க, இல்ல எதுக்கு அவங்களுக்கு ஏதோ ஆச்சுன்ற மாதிரி காட்டுறீங்க, அவங்க தொடர்ந்து நடிக்க மாட்டாங்களா, இல்ல அவங்களுக்கு ஏதாவது ஒரு கதை ட்ராக் கொடுங்க, எங்களுக்கு சுரேகாவை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் ஆரம்பத்துல எப்படி சொன்னாலும் இப்ப அவங்களே சுரேகா கதாபாத்திரத்தை கேட்கிற அளவுக்கு லாவண்யா செம்மையா நடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்க பேசிக்காவே ஒரு ஆர்ஜே அப்படின்றதுனால டப்பிங்லயுமே உங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. அப்படிதான் டிடி தொலைக்காட்சியில பிரபலமா போன தாயமா அப்படின்ற சீரியல்ல அந்த சீரியலோட ஹீரோயினுக்கு இவங்க டப்பிங் வாய்ஸும் கொடுத்திருக்காங்க. அதை தொடர்ந்து இவங்க நிறைய சேனல்ஸ்ல வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க. பிரபலமான பிளாக் ஷிப் சேனல்லையுமே வந்து இவங்க விஜேவா இருந்திருக்காங்க. அண்ட் நிறைய ஆர்டிஸ்ட வந்து இவங்க இன்டர்வியூ எடுத்திருக்காங்க.
அண்ட் நிறைய பிரபல யூடியூப் சேனல்ஸில் இவங்க ஆங்கராக இருந்திருக்காங்க. அண்ட் தொடர்ந்து இவங்க டிவி சீரியலில் நடிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே டிவியில் ஆங்கர் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்க தான் செய்யுது. அது வந்து பிளாக் ஷிப் மூலமாக இவங்களுக்கு நிறைவேறினாலும் ஒரு மெயின் ஸ்ட்ரீமில், அதாவது விஜய் தொலைக்காட்சி, சன் தொலைக்காட்சி, இந்த மாதிரி தொலைக்காட்சிகளில் நான் வந்து ஒரு விஜய் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை இவங்களுக்கு இருக்க தான் செய்யுது. அந்த ஆசை எந்த அளவுக்கு இருக்கோ அதே ஆசை தான் இவங்களுக்கு நடிப்புலையுமே வந்து ஒரு சீரியலில் நடிக்கணும் அப்படின்றது. அந்த சீரியல் நடிப்பு ஆசையும் இப்போ அவங்க நிறைவேறி சீரியலில் பிரபலமாக நடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இன்னொரு ஆசையும் இருக்கு, சினிமாவில் நடிக்கிறது. கூடிய சீக்கிரத்தில் அது நிறைவேறும் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல இவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வரதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. இவங்களோட நடிப்பை பார்த்து இவங்க பல ஆர்டிஸ்ட் வந்து இன்டர்வியூ எடுத்திருந்தாலும் வடிவேலு அவர்களை இன்டர்வியூ எடுத்தது என் லைஃப்ல ரொம்ப மறக்க முடியாதது அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இன்னும் உங்களுக்கு பிடிச்ச இடம் பார்த்தீங்கன்னா குற்றாலம் அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுக்கு நிறைய டிராவல் பண்ண பிடிக்கும் அப்படின்ற மாதிரியுமே சொல்றாங்க. அண்ட் இப்போ தொடர்ந்து பேசுறதுக்கு ரொம்ப பிடிச்சதுனாலேயே நான் ஆர்ஜேவா ஆனேன். காலேஜில் பேசிட்டே இருப்பேன். தொடர்ந்து என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க, நீ நல்லா பேசுற, அழகா இருக்கிற, நீ ஏன் ஆர்ஜேவா ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்படிதான் என்னோட பயணம் வந்து ஆரம்பிச்சது. காலேஜில் வந்து நான் ஆர்ஜேவானேன். அண்ட் இவங்க பிறந்த வருடம் அப்படின்னு சொல்றது 6/6/1992 அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இவங்களுக்கு 34 வயது ஆகுது. இதுதான் இவங்களோட வயது அப்படின்ற மாதிரி சமூக வலைத்தளங்கள்ல சில இடங்கள்ல நம்மளால பார்க்க முடியுது. ஆனா இவங்க வயதுக்கும் பார்க்குற தோற்றத்துக்கும் இல்லப்பா, இவங்க ரொம்ப இளமையாவே தெரியுறாங்க அப்படின்னு தான் பலரோட கருத்தாவுமே இருக்கு. தொடர்ந்து இவங்க இந்த சன் டிவில 3 முடிச்சு சீரியல்ல சுரேகா அப்படின்ற கதாபாத்திரத்தில் நடிச்சு தான் இப்போ ரொம்பவும் பிரபலமாயிட்டாங்க. சமீபத்தில் கூட இவங்களோட திருமணம் நடக்கிற மாதிரி நடந்திருக்கும். இவங்க கணவர் வந்து சரியான, அதாவது திருமணம் பண்ண போகிறதா இருந்த அந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ராட் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும், ஒரு கொலையாளி அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். கடைசியில் இவங்களோட தலையிலேயே வந்து கன்னை வச்சு ஷூட் பண்ணி அந்த இடத்துலேருந்து தப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துருப்பாரு. இப்படி பல பரபரப்பான காட்சிகள், பல திருப்பங்களோட தான் சுரேகா கதாபாத்திரம் இந்த 3 முடிச்ச சீரியல் இருந்தது. இவங்களோட நடிப்பு உண்மையிலேயே உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு? இப்ப தொடர்ந்து இந்த கதாபாத்திரம் 3 முடிச்ச சீரியல்ல இருக்கலாமா வேணாமா? ஒருவேளை இருந்தா இவங்க தொடர்ந்து வில்லியாவே தொடரலாமா, இல்ல இவங்களுக்கும் நந்தினி மாதிரி ஒரு நல்லவங்க கேரக்டரா கொடுத்தா அந்த சீரியல் எப்படி இருக்கும், உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்ற கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம இந்த வீடியோக்கு கீழே நீங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. இதே போல வேற எந்த பிரபலத்தோட பயோகிராஃபி வேணும் இல்ல ஸ்பெஷல் நியூஸ் வேணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களோட பேரை கீழே மறக்காம கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. அவங்களோட பயோகிராஃபியை நீங்க நம்ம சேனல்ல தொடர்ந்து பார்க்கலாம்.